ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல்வுட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்குற படம் 2026 லீ குரோனின் இயக்கி வெளிவந்திருக்க தி மம்மி. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படம். இது வந்து எகிப்து நாட்டில் கைரோவில் நடக்குது. ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டுருக்காங்க. கதையோட நாயகன் வந்து டிவி ரிப்போர்ட்டர் வேலை பார்த்துட்ருக்காரு. கதைநாயகன் ஒய்ஃபு வந்து நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு நாள் அவங்க கதைநாயகனோட ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. பையன் ஸ்கூலுக்கு போயிடுறான். அவரும் தன் மகளும் கேட்டியும் மட்டும் இருக்காங்க வீட்டில். கேட்டி வந்து வீட்டு தோட்டத்துக்கு விளாண்டுட்டு இருக்காங்க. எப்பயும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வர்றா. வந்து மேஜிக் பண்ணி காமிக்கிறான். ஒரு விசித்திரமான பொண்ணு வந்து மேஜிக் பண்ணி காமிக்கிறான். இது மேஜிக் பார்க்குற கதைநாயகனோட மகள் வந்து சந்தோஷமாக இருக்கா. அப்புறம் கட்டத்துக்கு மேலே அப்பா தேடுவாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவ, நான் உனக்காக கடைசியில் ஒரு மேஜிக் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்ல, அந்த மேஜிக்கில் வந்து ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுக்குறா கேட்டிக்கு. அதை கடிச்ச உடனே அதுலேருந்து ஒரு வண்டு வெளியே வருது. மம்மி படத்தில் பார்க்குற ஒரு வண்டு. அது கேட்டியோட வாய்க்குள்ளே போய் தொண்டை அடித்து கீழே விழுவுறா. கதைநாயகன் உள்ளே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு விசித்திரமான சவுண்டு கேட்டு வெளியே வர்றான். பொண்ணை காணோம். பொண்ணை தூக்கிட்டு ஒருத்தி ஓடுறா. கதைநாயகன் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி காப்பாற்ற முடியாமல் போகுது. மணல் புயல் வந்துடுது. அப்புறம் எகிப்தில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கைரே நகரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஆஃபீஸர் அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. இப்படி 8 வருஷம் ஓடி போகுது. கதைநாயகன் குடும்பத்தோட மெக்சிகோவுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அங்கே வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் பிளான் பண்ணி ட்ரிப் போகிறப்ப ஒரு ஃபோன் கால் வருது கதைநாயகனுக்கு எகிப்துலேருந்து. இப்படி உங்கள் பொண்ணு கேட்டி கிடச்சிட்டாங்க, அது உயிரோட கிடச்சிருக்காங்க அப்படின்னு ஃபோன் வருது. அப்புறம் பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. எப்படி என் பொண்ணு கிடச்சான்னு கேட்க, அவங்க சவப்பெட்டியில் இருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. 8 வருஷமாக வெயில் படாமல் காற்று படாமல் இருந்து கிடச்சிருக்காங்க, அது உயிரோட அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணோட உடல் அமைப்பு விசித்திரமாக இருக்குது. நல்லா தோல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி இருக்காங்க. முகமெல்லாம் வீங்கி இருக்காங்க. இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிறப்ப கேட்டியோட நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. நைட் நேரத்தில் விசித்திரமாக நடந்துக்கிறது. இதை வந்து கதைநாயகன் சார்லி கேனன் நோட் பண்ணுறாரு. அப்புறம் மனைவியோட பேசுகிறாரு. ஆர்கியூமெண்ட் போடுறாங்க. தனியாக வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது. ஆனால் கதைநாயகனோட மனைவி வந்து பாசத்தில் நான் தான் என் பொண்ணை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு வீட்டில். இதை தாண்டி ஒரு நாள் கேட்டியை குளிச்சு விட்டு வீட்டில் கேட்டியோட பாட்டி வந்து பராமரிக்கிறாங்க கேட்டியை. அதாவது கதைநாயகனோட அத்தை. அவங்க பராமரிச்சுட்டு இருக்கப்ப ஒரு கேட்டியை வந்து கொடூரமான முறையில் வந்து பாட்டியை வந்து கொல்றாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் அந்த படத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிற கதை. கேட்டியை காப்பாற்றினாங்களா, அந்த குடும்பத்துக்கு என்னாச்சு அப்படிங்கிறத முழு கதையை. இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, கதைநாயகன் சார்லி கேனன் நடிப்பு பிரம்மாண்டமாக இருந்திருக்கு தான் சொல்லணும். அதான் குடும்ப தலைவராகவும் நம்ம தந்தையாகவும் நல்ல முறையில் நடிச்சிருக்காரு. கடைசியில் கிளைமேக்ஸில் அவர் பண்ணுற ஒரு தியாகம் வந்து சொல்லும்படியாக இருந்திருக்கு. கதைநாயகன் மனைவி வந்து தன் மகளுக்காண்டு போராட்டம் அருமையாக இருந்திருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. கொடுத்த கரெக்டாக நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்த பாட்டி அவங்க வந்து லெரோனிகா ஃபால்கோன், அவங்களோட நடிப்பும் நல்லபடியாக வந்திருக்கு. 30 நிமிஷத்துக்கு தான் வந்திருப்பாங்க படத்தில். செகண்ட் ஹாஃபில் வந்திருப்பாங்க. நல்லபடியாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் போலீஸ் ஆஃபீஸராக வந்த மே கலாமேலை, அவங்களோட நடிப்பு நல்லா இருந்திருக்கு. அவங்க மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணுவாங்க கிளைமேக்ஸில். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் அருமையாக இருந்திருக்கு. ஒளிப்பதிவு வந்து டேல் கார்பெட்டின், அவரோட ஒளிப்பதிவு நல்லாவே இருந்திருக்கு. விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் லாஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லபடியாக இருந்திருக்கு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹாரர் படம் மாதிரி தான் இந்த படமும் கொண்டு போயிருக்காங்க கடைசி வரைக்குமே. இது ஒரு பாடி ஹாரர் மூவி. இந்த படத்தை யார் பார்க்கலாம்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் பார்க்கணும். ஹார்ட் வீக்கான பேஷண்ட்ஸ் வந்து பார்க்க வேணாம். இந்த படத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 7/10. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.